ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் பிரித்யூ சேது. இது வரைக்கும் பிரித்யூ சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சட்டமன்றம் நேற்றுக்கு கூடினது, எல்லோரும் பதவி பிரமாணம் எடுத்து வச்சாங்க. அதே போல் பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க. தேமுதிக பிரேமலதா நடிகர் விஜய், அதாவது முதல்வர் விஜயை என்ன செஞ்சுட்டாங்க, வாருன்னு வாங்கிட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல. நீங்கள் ஜோசியத்தில் நம்பிக்கை இருந்தால் என்ன செய்யணும், ஜோசியரை உங்கள் வீட்டோடு வச்சுக்கிடணும். அவருக்கு உயர் பதவி கொடுத்து எப்படி நீங்கள் எங்களுடைய வரி பணத்தில் சம்பளம் கொடுத்து சட்டசபையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனால் அதை மதித்து அவர் உடனே அதை ரத்து பண்ணிட்டார். அது பாராட்ட வேண்டிய விஷயம். அப்புறமா ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர் எந்திரிச்சு என்ன சொன்னார், இதெல்லாம் சொல்லிவிட்டு அதோடு விட்டுருந்தா பரவாயில்ல, சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சனாதனத்தை ஒழிக்கணுன்னா நீ என்ன செய்யணும், முதல்ல உங்கள் அம்மா உங்கள் ஆத்தா கோயிலாக போய் கும்பிடுதாலே ஒட்டை பூஜை பண்ணுறது, கோவிலில் போய் சேகர் பாபு கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொரு கோயிலாக கும்பிடுறது, அதை நிறுத்த வேண்டியதானே. உங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பிக்கிறத விட்டு போட்டு நான் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் நேற்றுக்கு சட்டசபையில் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஏற்கனவே இந்த மாதிரி சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால தான் சாணி கரைச்சி ஊற்றிருக்காங்க குளத்தூரில் உங்கள் ஐயா மேலே. சட்டசபைக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் உனக்கு புத்தி இல்லை. என்ன சொல்கிற, சனாதனத்தை ஒழிப்போம். ஜனங்களுக்கு புரியல. சனாதனங்கிறது இந்து மதம் தாங்கிறது புரியல. புரிந்திருந்ததுன்னா என்ன செஞ்சுருப்பாங்க, உடனே கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த முதலமைச்சர் விஜய் என்ன செஞ்சிட்டாரு, எந்த பதிலும் கொடுக்கல. மறுநாள் கொடுப்பாருன்னு பார்த்தா மறுநாளும் அதை பற்றி பேச்சே எடுக்கலை. ஏன்னா பிரேமலதா சொன்னதுக்காக அந்த ஜோசியரை பதவி நீக்கம் செஞ்சார். அது கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஆனால் அந்த தற்கொலை உதயநிதி ஸ்டாலின் இன்னும் திமிர அடங்காமல் நாங்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கிறார். சனாதனத்தை ஒழிப்போன்னு உங்கள் தாத்தாவே சொன்னதில்லை. அவருக்கே தெரியும். 400 வருடமாக முகலாயர் ஆண்ட போது இவ்வளோ அராஜகம் பண்ணத போது கூட, எத்தனையோ உயிர்களை அவன் காவு கொண்ட போது கூட இந்து மதம் அழியலை. அப்புறமா பிரிட்டிஷ்காரன் 300 வருஷமாக நம்மளை ஆண்டான். அப்போ கூட என்ன செய்யுது, இந்து மதம் அழியலை. நீ ஒரு சுண்டைக்கா ஸ்டாலின் பையன், நீ சொல்லி சனாதனம் ஒழிய போகுதா? ஏற்கனவே போனதோட சொல்லி தான் கோர்ட்டாக இறங்க முடியாது, என்ன ஒரே கோர்ட்டில் கூப்பிடுங்க நான் வாரேன்னு சொல்லி எல்லா நார்த் இந்தியன்ஸை பூரா செருப்பால் அடித்து இந்து கூட்டணியில் இருந்த உங்கள் ஐயாவோட ஒரு மதிப்பையே என்ன செஞ்சுட்டாங்க, தூரத்துக்கு போட்டாங்க. காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சது. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல். அப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் என்ன செஞ்சுட்ட, சனாதனத்தை ஒழிப்போன்னு கிளம்பியிருக்க. சாணி கரைச்சி ஊற்றுனாலும் உனக்கு புத்தி வராது. உனக்கு பிடிக்கலையா, பொத்திக்கிட்டு இரு. நீயே இந்து தான். உங்கள் அம்மா அவ்வளோ பெரிய பொட்டை வச்சுட்டு கோயிலாக போகுது. அதை உங்கள் குடும்பத்தில் முதல்ல என்ன செய்ய, சனாதனத்தை ஒளி. அதுக்கப்புறமா மற்றதை பேசுகிறதுக்கான வழி என்ன உண்டோ அதை பாரு. அதை விட்டு போட்டு நான் சனாதனத்தை ஒழிப்பேன், அதை ஒழிப்பேன், இதை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இந்துக்களுக்கு விரோதிங்கிறது உன் பேச்சிலருந்தே தெரியுது. பட்ட பருவம் புத்தி வரலைன்னா அப்புறம் என்ன செய்கிறது? நீ எல்லாம் ஒரு மனுஷன் வெக்கம் இல்லாமல் 90% இந்துக்கள் வாழ்கிற ஒரு தமிழ்நாட்டில், இந்தியாவில் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு வீரவசனம் பேசிக்கிட்டு என்னவோ அப்படி சொன்னால் தான் மக்கள் ஒன்றை மதிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. முதல்ல உன் பொண்டாட்டி நெத்தியில் வச்சுருக்கிற பொட்டை அழி, அப்புறம் உங்கள் அம்மா நெத்தியில் வச்சுருக்கிற பொட்டை அழி, அப்புறமா சனாதனத்தை ஒழிக்கிறத பற்றி பேசு. அதை விட்டு போட்டு வீரவசனம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வை. ஏற்கனவே
எதிர்கட்சியாக கூட இல்லாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. எப்படியோ தப்பி தவறி எதிர்கட்சி ஆகியிருக்கிற உங்கள் ஐயாவுக்கு பட்ட நாமம் போட்டாங்க. உன்னை எப்படியோ நீ காசு கீசை கொடுத்து ஒரு மாதிரியாக சட்டசபைக்குள்ளே நுழைஞ்சிட்ட. வந்தோமா என்னத்தையோ பேசணுமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டு போட்டு சனாதனத்தை ஒழிப்பேன் மண்ணாங்கட்டியை ஒழிப்பேன்னா நம்ம காரி தான் துப்புவாங்க. துப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திரும்பவும் கோர்ட்டாக அலைய போகிற அதுதான் நடக்க போகுது. பார்த்துக்கிட்டே இரு. ஏற்கனவே இந்து முன்னணிகள் வந்து இன்னும் 2 நாள்லையா என்னன்னு தெரியல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க உன்னை பற்றி. அதனால் அது வட இந்தியர்கள் போன தடவை கோவிச்சு போய் எல்லா வீடியோலையும் பார்த்தோம் யூடியூப்பில். செருப்பு கலத்தி போட்டவ அடின்னு அடித்தாங்க. அப்படியும் புத்தி வரலையே. நீ எல்லாம் என்ன மனுஷங்கிறது புரியல. இவன் இந்த மாதிரி ஆளெல்லாம் ஒரு நாள் திருந்த போகிறதில்ல. ஏதோ ஆட்சியை கொடுத்தாங்க, நல்லபடியாக நடந்திருந்தால் கண்டினியூ பண்ணியிருக்கலாம். கண்டினியூ ஒரு நாளும் ஆட்சி ஆகாது, திமுக ஆட்சி ஆகாதுங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனாலும் இந்த சனாதனத்தை தேவையில்லாமல் கொண்டு வந்து சட்டசபையில் பேசினது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுக்கு உண்டான பலனை நீ அனுபவிப்ப, அவ்வளோதான். ஏன்னா தெய்வம் நின்று கொள்ளும், அதுதான் விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.